வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு இலக்கணத்துடைய முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய பொது இலக்கணம் அப்படிங்கிற பகுதி. 10த்தில் ரொம்ப முக்கியமான பகுதியும் கூட. நிறையா கேள்விகள் இருந்து கேட்பாங்க, சரிங்களா? ஆல்ரெடி 6th to 10th ஃபஸ்ட்டு பகுதி முதல் பகுதி வரைக்கும் பார்த்துட்டோம். 10th கடைசி பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து என்ன கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக்கு 11th 12th என்ன இருக்குது இலக்கணத்தில் தேவைப்படக்கூடிய இப்போ புதிதாக கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. இந்த குரூப் இந்த வீடியோடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் குரூப் இருக்கும். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா பிடிஎஃப்புமே போட்டிருக்கோம். அதுக்கடுத்து 11th 12th என்னென்ன டாபிக் தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொழித்திறன் பயிற்சிகள் பிரித்து எழுதுக என்ன இருக்குது, சரிங்களா? வலுச்சொல் வளாச்சொற்கள், அப்புறம் நிறுத்தல் குறிகள் இருக்குது. எதெல்லாம் சிலபஸுக்கு தேவையோ அது ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். 100% 100 மார்க் எடுக்கிறதுக்கான எல்லா இதுவுமே நம்மளுடைய பிடிஎஃபாகவும் கொடுத்துறோம், வீடியோவாகவும் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இலக்கணத்தில் பொது இலக்கணம் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பொது இலக்கணத்தில் இருதிணை 6 அறிவுடைய மக்களை உயிர்திணை என்றும் மற்ற உயிர்களையும் உயிரற்ற பொருட்களையும் மற்றிணை என்றும் வழங்கும். இதுதான் இருதிணைகள். அடிக்கடிக்கு நிறைய இடத்துல வரும் இருதிணை அப்படி சொல்லக்கூடிய வரும். 6 உள்ள உயிர்களை என்ன செய்கிறாங்க, உயிர்திணைன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது மனிதர்கள், ஆண் பெண் போன்றவர்களை உயிர்திணை என்றும் மற்ற உயிரினங்களை, மற்றதுன்னா இந்த ஆடு மாடு எல்லாத்தையுமே, விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், அழ்திணை அற்றிணை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இதுக்கு என்ன சொல்ல, அழ்திணை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐம்பால், பால் என்பது திணையின் உட்பிரிவு. நல்லா பார்த்துக்கோ, பால் என்பது திணையுடைய உட்பிரிவு தான் என்னது, பால். 2 திணைகளாக பிரித்து அது பாலாக பிரிக்கும். அதோடு பிரிக்கிறோம் பால் அல்லது பகுப்பு பிரிவு. 5 பிரிவுகளாக பிரிக்கும். உயர்திணை என்பது ஆண்பாலையும் பெண்பாலையும் உயர்திணையாகவும், சரிங்களா? பலர்பால், சரிங்களா, 3 பிரிவுகளை உள்ளடக்கியது, சரிங்களா, பலர்பாலாகும். அற்றிணை என்பது ஒன்றன்பால் பலவின்பால் என்பது. அதாவது ஆண்பால் பெண்பால் என்பது உயர்திணை. இது ரெண்டையும் சேர்த்து சொன்னால் பலர்பால், சரிங்களா? என்று 3 பிரிவில் உள்ளடக்கியது. ஒன்றன்பால் பலவின்பால் என்பது அற்றணைக்குரியதாகவும் குறிப்பிடப்படுது. உயர்திணைக்குரிய பால் வகுப்புகள், உயர்திணைக்குரிய பால் வகுப்புகள் என்ன கேட்டி அப்படின்னா, வீரன், அண்ணன், மருதன் ஆண்பால், மகள், அரசி, தலைவி பெண்பால், மக்கள், பெண்கள், ஆடவர் பலர்பால் என்று குறிப்பிடுறாங்க. இதில் அற்றணைக்குரிய பால் வகுப்புகள் என்பது என்ன கேட்டி அப்படின்னா, ஒன்றிணை, அற்றிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். சரிங்களா? அற்றிணையில் குறிக்கிறது என்னது, சார் ஒன்றை மட்டும் குறிக்கிறது. அதாவது உயிரற்ற சரிங்களா, 6 விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம், அற்றிணை சொல்கிறோம். அதில் ஒன்றை மட்டும் குறிப்பது, ஒன்றை மட்டும் சொன்னால் அது என்னது, யானை, புறா, மலை போன்றவற்றை குறிக்கிறது. அற்றிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் ஆகும். பசுக்கள், மலைகள் போன்றவற்றை குறிக்கிறார். தன்மை, முன்னிலை, படர்க்கென 3 வகைப்படக்கூடியதாக இருக்குது, சரிங்களா? 3 வகைப்படக்கூடியதாக இருக்குது. இதில் தன்மை பெயர்கள் நான், யான், நாம். தன்மை பெயர்கள் தன்னை மட்டும் சொல்கிறது. தன்மை பெயர்கள், தன்மையில் பெயரில் வரக்கூடியது நான், யான், நாம், யாம் அப்படிங்கிறது. தன்மை வினைகள் வந்தேன், வந்தோம் அப்படி சொல்கிறது தன்மை வினைகள், சரிங்களா? இதே முன்னிலையில் வரக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா, முன்னிலையில் வரக்கூடிய பெயர்கள் நீர், நீவீர், நீங்கள் என்பது முன்னிலை வரக்கூடியது. முன்னிலை வினைகள் என்பது நடந்தாய், அந்தீர், சென்றீர்கள். முன்னிலை வினைகள் இது பெயர்கள், சில நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா முக்கியமானது, நம்மளுக்கு கேள்வி கேட்குறப்ப ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ண தேவைப்படும். அதுக்கு படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை போன்றவை என்னது படர்க்கை பெயர்கள். படர்க்கை வினைகளை பொறுத்தவரை படர்க்கை என்பது தன்மை முன்னிலை இல்லாத வேறொருவரை, நான் எனக்கு எதிர்த்த மாதிரி இல்லாத வேறொருத்தரை பேசுகிறது எப்படி பேசுவோம், அவன் சென்றான், அவன் வந்தான், அவன் ஊருக்கு சென்றான், அவன் ஊருக்கு போனான் அப்படின்னா, நீ ஊருக்கு சென்றானா முன்னாடி உள்ள வச்சிடறோம். அவன் ஊருக்கு சென்றானா யாரோ ஒருத்தரை சொல்கிறோன்னு பொருள்படுது. அதுதானே மீனிங். அது சென்றது, அவை வந்தன அப்படி சொல்கிறோம்ல, அதான் அவன் சென்றான், அவன் வந்தான், படித்தனர், பேசினார்கள், பறந்தன. இதில் வந்தேன் என்றால் தன்மை, நடந்தாய் என்றால் என்னது முன்னிலை, வந்தான் வன்றா என்பது என்னது படர்க்கை பெயர்களை குறிப்பிட்டு சொல்கிறார். அதுக்கடுத்து வலு மற்றும் வளாநிலை. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலுநிலை எனப்படும். வலுனா என்ன கேட்டீங்கன்னா, நல்லா பண்ணுங்க, இலக்கண முறையுடன் பேசுனா பிழையின்றி பேசுவது வளாநிலை. வலு அப்படின்னா தப்புன்னு அர்த்தம். நல்லா பண்ணுங்க, வலு அப்படின்னா தப்புன்னு ஆகுது, தப்பு. வளாநிலை என்பது இலக்கண முறையுடன் பேசுவது. வலு என்பது தெரியல, இலக்கண முறையின்றி பேசுவது. இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து இங்கே 2ஐயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலியன் வந்தது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறோம, செலியன் வந்தது அப்படிங்கிறது வலு. செலியன்கிறது ஒரு ஆண்பால்கிறது வந்தான் அப்படின்னா வளாநிலை. புரியுதா? கண்ணகி உண்டான் அப்படிங்கிறது பெண்பாலை உண்டால்னு சொல்லணும். அதான் கொடுத்துருக்காங்க. நீ வந்தேன் அப்படிங்கிறது நீ எப்படி சொல்ல, நீ வந்தேன்னு சொல்லக்கூடாது, நீ வந்தாய்
நான் வந்தேன்னு சொல்லலாம், அதுதான் இது இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க. நேற்று வருவான்னு சொல்லக்கூடாது, நேற்று வந்தான்னு சொல்லணும். இங்கே பாருங்க, காலம் வலு சொல்லலாம். இதில் ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டால் என்னது தப்பு. ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா அப்படி கேட்க முடியாது, வினா வலு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல, ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டால் என்னது வலு அப்படிங்கிற குறிப்பிட்றாங்க. தெரியல, அதுக்கடுத்து என்ன விழு, இது வினா வலு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதில் கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடியில் பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். இங்கே பாருங்க விடை. இது கண்ணன் எங்கே இருக்கிறாங்கன்னா ஊருக்கு போயிருக்கிறான், வெளியே போயிருக்கிறான்னு சொல்கிறாங்க. கண்ணாடி பைக்குள் இருக்கிறான்னு சொன்னால் எப்படி எடுத்தோம், விடை தப்பாக இருக்குல்ல, அதான் விடை வலு அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னை மரங்கள் உள்ள பகுதியில் தென்னை தோற்றம் என்று கூறுதல். தென்னந்தோப்புன்னு சொல்லணும், ஒன்றுக்கு ஒரு மரபு இருக்குது. தென்னந்தோப்பு, புளியந்தோப்பு அப்படின்னு சொல்லணும். ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லணும், அதான் மரபு வலு. மரபுனா என்ன பார்ப்போம், பின்னாடி ஒரு பகுதியில் இருக்குது, மரபு தொடர்களை பின்னாடி பார்ப்போம், சரிங்களா. வலுவமைதி இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று ஏற்றுக்கொள்வது வலுவமைதி. ஃபஸ்ட்டு வலுனா தப்புன்னு பார்த்தோம், வளாநிலைனா தப்பு இல்லாது சரியாக சொல்கிறது வளாநிலையும் பார்த்தோம். வலுவமைதி என்பது இலக்கண முறைப்படி தப்பு தான், ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் சில நேரங்களில் இதை தவறு என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதுக்கு பேர் தான் என்னது வலுவமைதி. திணை வலுவமைதி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது, அம்மை என்பது என்னது ஒரு பெண்பாலை குறிக்கக்கூடியது. ஆனால் வந்தாள் அப்படின்னு சொல்லி அம்மை வந்தாள் அப்படிங்கிறது மாட்டை பார்த்து சொன்னால் எடுத்தோம் பெண்பாலை குறிக்கக்கூடியது, ஆனால் மாட்டை சொல்கிறோம், அப்போ என்னது திணை வலுவமைதி. இங்கே ஓப்பின் காரணமாக அதோடைய மகிழ்ச்சியின் காரணமாக வந்துருச்சு, மாடு வந்துருச்சு அப்படிங்கிறத என்ன சொல்கிற மகிழ்ச்சியின் காரணமாக சொல்கிறதுனால இது வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுது. இங்கே பாருங்கள், என் வாடா ராசா வாடா கண்ணை என்று தன் மகளை பார்த்து அழைப்பது பால் வலுவமைதி. ஏன்னா வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னா ஆண்பாலை தான் சொல்லணும், பெண்ணை சொல்கிறாங்க. அப்போ என்னது ஓப்பின் காரணம் மகிழ்ச்சியின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக மாற்றுவது வலுவமைதி. மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது எனது இட வலுவமைதி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நீங்கள் புரியுதா? அப்போ மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், பொய் கூற மாட்டான். தன்மை படர்க்க இடத்தில் கூறுவது, தன்மையை சொல்றது படர்க்க இடத்து சொல்கிறது. தன்மை என்பது தானை பற்றி சொல்கிறப்ப படர்க்க இடத்துல பேசுறது, அது பொருள் எப்படி வருது, படர்க்க இடத்த வரணும்னா இட வலுவமைதின்னு சொல்கிறாங்க. கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இது எப்படி இருக்கணும், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார்னு இருக்கணும். ஆனால் என்ன, அது அவருடைய உறுதித்தன்மை காரணமாக அது வருகிறார் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துரும். இப்போ வந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறோம். நாளை வருகிறார், நாளை வருவாருங்கிறதுல வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால் என்ன கேட்டால் கால வலுவமைதி. ஏன்னு கேட்டிங்கன்னா உறுதித்தன்மை, கண்டிப்பாக வந்துடுவார், அப்போ நாளை வருகிறார்னு சொல்லி கொடுக்கலான்றார். மரபு வலுவமைதி. கத்தும் குயிலேசி சற்றே காதில் பட வேணும் அப்படி சொல்லி பாரதியார் பாடுறார். குயில் கூவும் என்பது மரபு, குயில் கத்தும் என்பது மரபு வலு. ஆனால் இங்கு கவிதை இடம்பெற்றதால் இது மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுது. மொத்தம் வலுவமைதிகள் எத்தனை 7, 5 வலுவமைதிகள் எத்தனை 5, வலு எத்தனை 7. சொல்ல வலு 7, வலு 7 1 2 3 4 5 6 7 சொல்ல 7 வலுக்கள் இருக்கு. சொல்ல அதுக்கடுத்து வினா வகை விடை வகைகள் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். இந்த பொருள்கொள் இலக்கணத்தில் நம்ம புதிதாக கொடுக்கப்பட்ட சிலபஸில் இல்லை, வேணுன்னா கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எது தேவையோ அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பல்வேறு சூழல்களில் வினாக்களை அனுப்புகிறோம், விடைகள் கூறுகிறோம். ஒரு மொழியின் வளர்ச்சி என்பது வினாவுதல் விடையளிப்பதில் இருக்கிறது, அவ்வாறு பற்றி நன்னூலால் விளக்குகிறார். வினா வகை அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல்வினா, கொடைவினா, ஏவல் வினா என்று 6 வகைகளாக வினாவை பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு அறிவினா. தன் விடை அறிந்திருந்தும் விடை பிறருக்கு தெரியுமா என்று கேட்பது. மாணவர் ஆசிரியரிடம் கவிதையின் பொருள் யார் எனக்குவது. விடை தெரியும், அறிவினானா என்னது, அறிவினா, எனக்கு அறிந்த வினாவை ஒன்றை கேட்பது அறிவினா. அவ்வளோதான், அதில் ரொம்ப எளிமையான, தனக்கு தெரிந்ததை மற்ற பொருள் கேட்கறது, அது அறிவினா. அறியாவினா என்பது தன் தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக நுவது. மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது அறியாவினா. ஐயவினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்கு கேட்கப்படுவது என்னது ஐயவினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல். சொல்ல என்ன வினா, சொல்ல ஐயம் நீங்க யார் இந்த செஞ்சா, ஏன்னா சந்தேகமாக இருக்குது, யார் செஞ்சான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஐயம் நீங்க மணிமேகலையா அல்லது என்னது மங்கையான்னு கேட்குறாங்களா, அதான் என்னது ஐய வினா. குழல் வினான்னா குழல் வினா கொடுப்பது. சொல்ல ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு. சொல்ல குழல்னா கேட்குறது, குழல்
கேட்கறது, அது பொருட்டு கேட்கறது. ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். வாங்க போகிறேன் அப்படின்னா நூலகத்தில் போய் கேட்கறது. தெரியல. அதுக்கடுத்து கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுதான் என்னது கொடை வினா. என்னிடம் பாரதிதாசன் கவிதை 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதை இருக்கிறதா என்று கொடுப்பதற்கு வினவுதல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சொல்லலாம். ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்கு வினவுவது. சொல்லலாம். வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாய் என்று ஏவுவது என்னது ஏவல் வினா. தெரியலாம். இது நன்னூல் குறிப்பிடக்கூடிய வினா மற்றும் வினை வகைகள். தெரியலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 6 வினா தான். இந்த வரியெல்லாம் இப்போ கேட்க மாட்டாங்க, பயப்படவே தேவையில்லை. இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி தான் இப்போ கொடுத்துருக்கிறதே இலக்கணத்தில். பாடல் வரியெல்லாம் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. தெரியல. அது 15 மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் இலக்கணத்தில் பாடல் வரியெல்லாம் மனப்பாடம் பண்ண அவசியமே இல்லை, அதை கேட்கவும் போகிறது இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து விடை. விடை சுட்டு விடை, மறைவிடை, விடை சுட்டு விடை, மறைவிடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, இனமொழி விடை. விடை 8 வகைப்படும். இதில் 3 வகை நேரடி விடைகளாகவும் வெளிப்படை விடைகளாகவும் அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் இதை குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளலாம். சுட்டு விடை சுட்டி கூறும் விடை. கடைத்தறி எங்குள்ளது என்று வினாவிற்கு இப்பக்கம் உள்ளது என்று சுட்டி கூறுது. ஆ இ போன்ற சுற்றெழுத்துக்குன்னு சொல்லாமா, அதான் இந்த இடத்துல கேட்குறாங்க. இப்பக்கம் உள்ளது அப்படின்னு சொல்கிறது சுட்டு விடை. இது வினாயெழுத்து உங்களுக்கு இந்த சுற்றெழுத்துக்கு தெரியல அப்படின்னா போய் 6ஆம் வகுப்பில் உள்ளதை பாருங்கள், 6ஆம் வகுப்பில் கேட்க புரியும். மறைவிடை மறுத்து கூறுதல். அதாவது மறுத்து கூறுதல். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறல். நேர்விடை உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவே என்பதற்கு போவேன், இது எதிராக சொல்கிறது. நேர்விடை என்பது போவேன் அப்படின்னு சொல்கிறது. ஏவல் விடை மாட்டேன் என மறுப்பதில் ஏவலாக இது செய்வாயா என்ற வினைய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. அதுக்கடுத்து பாருங்க, வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வரையாமல் இருப்பேனா என்று கூறுவது. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்க. இது செய்வாயா என்றால் ஏவல் விடை, இது செய்வாய் செய் அப்படிங்கிறது ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடை என்பது வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. இது செய்வாயா செய்யுங்கன்னா ஏவல் விடை. ஒரு வினாவை கேட்டால் இன்னொரு வினாவையா திரும்ப கேட்குறதா என்னது? நீ என்னுடன் வருவாயா என்பதற்கு திரும்ப கேள்விக்குரிய இருக்கு. வராமல் இருப்பேனா சொல்லலாம் அப்படிங்கிறது என்னது? ஆ அப்படிங்கிறது வினா எழுத்து அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏ ஆ அப்படிங்கிறதா வினா எழுத்து அப்படின்னு பார்த்து 6ஆம் பார்த்துருக்கு. உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். நல்லா பார்த்துங்க. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல் அப்படிங்கிறது என்னது? உற்றது உரைத்தல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆல்ரெடி நான் விளையாண்டுட்டேன், எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. தெரியல. அதுக்கடுத்து ஊறுவது கூறல் விடை அப்படின்னா வினாவிற்கு விடை இனிமேல் நேர்வதை கூறுவது. ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்க. உற்றது உரைத்தல், ஊறுவது கூறல். ஊறுவது கூறல்னா அர்த்தம் இனிமேல் எனக்கு அப்படி நடக்கும் அப்படின்னா என்ன மீனிங்? வினாவிற்கு விடை இனிமேல் நேர்வதை கூறல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுதல் அப்படின்னு குறிக்கிறார். இனமொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்று விடையாக கூறல். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. நல்லா பண்ணுங்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்பது கேட்கறதுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் சொல்றதா என்னது? விடை அப்படிங்க சொல்கிறாங்க. ஒரு இனமான ஒன்று பதில சொல்கிறது. ரொம்ப முக்கியமான இந்த பகுதி. கம்பல்சரி ஒரு கேள்வி கேட்காம இருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? விடை வகையிலிருந்து 6 வினா பார்த்தோம். சுட்டு விடை சுட்டெழுத்துக்கு தெரியும். கடை எந்த பக்கம் உள்ளது? இப்பக்கம் உள்ளது. மறைவிடை என்னது? மறுத்து கூறுதல். கடைக்கு போக மாட்டேன். நேர் விடை என்னது? கடைக்கு போவையா? போவேன். ஏவல் விடை என்னது? இது செய்வாங்க கேட்டால் செய், நீயே செய் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஏவல்னா நீ திரும்ப சொல்கிறது. ஆனால் வினா எதிரி வினா என்னன்னு கேட்டால் ஏவுதல் வேற, வினா எதிர் என்னோட ஊருக்கு வருவாங்க கேட்டால் வராமல் இருப்பேனா அப்படின்னா அதே கேள்வியாக கேட்குறது. விடையவே கேள்வியாக கேட்குறது. தெரியல. நீ விளையாடவில்லையா என்றது கால் வலிக்கிறது என்னது? உற்றது உரைத்தல். ஊறுவது குரல் கால் வலிக்கும். 2 வார்த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இனமொழி விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்பது கட்டை எழுத தெரியும் என்று கூறுவது என்னது? இனமொழி விடை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதுதான் இங்கே குறிப்பிடப்பட்ட இலக்கண பகுதிகளில் முக்கியமான பகுதியும் கூட. ஓகேவா? 10th புக்கில் என்ன இலக்கணம் தேவையோ அதை பார்த்துருக்கோம். சரிங்களா? 10ஆம் வகுப்பு புத்தகத்தில். அதுக்கப்புறம் 11th 12th 11 மற்றும் 12 எந்த இலக்கணம் தேவையோ அதை மட்டும் பார்ப்போம். மித்தது தேவை கொஞ்சம் முக்கியமான பகுதிகளை பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். பின்னாடி PDF நான் போடுறேன். வேணுங்கிறோம் டெலகிராமில் பார்த்துங்க. வீடியோஸ் வரும். PDF இதோடைய PDF இருக்கும்.